ஹலோ. இது வந்து ஒரு நாட்டு முருங்கைக்கீரை செடிங்க. ஓகேங்களா, மரம் செடியில் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பூவாக இருக்குது பார்த்தீங்களா. என் பசங்களுக்கு கீரை பொரியல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கீரை கலெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையோடு இந்த பூ சேர்த்து பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே ஒரு முட்டை பொரியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா, அதனால இன்றைக்கி ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் கலெக்ட் பண்ண போகிறேன். வந்து ஒடிச்சிக்கலாம். போயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, பூவும் கீரையும். கீரையும் சூப்பராக இருக்குது. இது நாட்டுக்கீரை, ஆனால் வேகத்துக்கு லேட் ஆகும். பட் வந்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக வீட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்குல்ல, அந்த லீஃப்லாம் போடக்கூடாதுங்க, ரொம்ப கசப்படிக்கும். அதனால நல்ல இளங்கீரையாகவும் பூ மட்டும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஓகேங்களா, பிச்சு வச்சுருக்கோம். முருங்கை இலைகளை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்த பிறகு தாங்க நம்ம கீரை போடணும். ஓகேங்களா, நம்ம அதுக்கு முன்னாடி கீரை போட்டிங்கன்னா இந்த இலை வந்து மறுத்து போயிடும், வேகவே வேகாது. இப்போ தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க தண்ணியில். ஓகேங்களா, ஆனால் மூடக்கூடாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு க்ரீனாகவே வேணும்னா இப்படி ஓப்பன்லேயே இருக்கட்டும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த சைடில் இருக்கிறதுனா நம்ம இப்படி கலக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா க்ரீனிஷாகவே இருக்குது. நீங்கள் எதனா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறிடும். வேகட்டும். பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. அது வெந்துச்சு இல்லைன்னு எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா இப்படி நம்ம கீரை எடுத்துக்கணும். ஓகேவா, பற்றிக்குது. இப்படி கையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நிறுத்திக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து உப்போ சாப்பிட்டு 2 மினிட்ஸு வந்து கழித்து இறக்கிக்கலாம். ரீசன் என்னென்னா, நம்ம அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சேராது. இது தண்ணியில் இருக்கிறதுனால சேர்ந்துக்கும். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரை வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து கொட்டி ஆற வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். தனியாக கீரை தனியாக இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி அமுத்துனீங்கன்னா தண்ணி வரும் இல்லையா, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியோடு போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கீரையை வந்து உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த தண்ணியில் வந்து லைட்டாக வந்து மிளகுத்தூள் போட்டு அப்படியே குடிச்சிடலாங்க. ஓகேங்களா, தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. கீரை தண்ணி ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கீரைக்கான மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வறுத்த கடலை எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறன்னு தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். பச்சை பூண்டு அப்படியே போட்டுக்கணுங்க. ஓகேங்களா, ஒரு 10 இந்த பச்சை வெங்காயத்தையும் அப்படியே போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது அன்னைக்கு கெட்டியாயிடும், பரவாயில்ல. இந்த பச்சை வெங்காயமும் இந்த அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து 1/10 இருந்தால் தாங்க பிடிக்கும். உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கீரையை வந்து நல்லா உதிரியாக பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கீரையில் வந்து உப்பு போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த மசாலாம் போடுறதுக்கு உப்பு தேவைப்படும். அதனால உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தான் போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். வெறும் பச்சை மிளகாவை நம்ம மிளகாய் தூள் அப்படியே சேர்க்க வேண்டியது தான். காற்றுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க, அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தூளை சேர்த்துக்கலாம். இந்த தூள் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசையணுங்க, ஓகேங்களா? அப்போ தான் செய்கிறோம். இந்த உப்பு, மிளகாத்தூள், இந்த வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு, பாருங்கள். செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து ஒருத்தி கை நீட்டுவா, இப்போ சாப்பிட்ணும் வேணும்னு கேட்பா. இப்படி உருண்டை பிடிச்சி நம்பர் 1 காலி பண்ணிட்டா. அடுத்து இன்னொருத்தி. இந்த கீரை வந்து எங்களுக்கு சாப்பிடவே விட மாட்டாங்க. நம்ம இப்படி செய்யும் போதே வந்து காலி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், கிளம்புங்க. எப்படி இருக்கு கீரை? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி கீரை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் இருக்கிற எல்லாமே வேர்க்கடலையிலேருந்து எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதாக யூஸ் பண்ணியிருக்கோம். உலகத்திலே வந்து மினரல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சமைக்கிற கீரையில் தாங்க அதிகமான மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் படிச்சிருக்கேன். அதனால் நம்ம அடிக்கடி செய்வோம், ஓகேங்களா? எனக்கு வீடியோ போடுற சான்ஸ் வந்து இப்போ தான் கிடச்சிது, டைம் இருந்தது, ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, ஓகேங்களா? நீங்களும் இந்த கீரையை செஞ்சுட்டு இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கீரை சமைப்பீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவோம், பலகாரம் மாதிரிங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வச்சு ஒரு முறுக்குலாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி. இது பெரிய ப்ராசஸ் தான். கீரை எடுத்து பறித்து வேக வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி சமைக்கணும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஒன்ஸு சமைச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.